போகிறோம் அப்படின்னா, ஆடு வந்து அடிக்கடி நோய்படுவதற்கான 10 முக்கிய காரணங்களை தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா மருத்துவர் செலவு நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஆடு வளர்ப்பில் பலரும் சந்திக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆடுகள் வந்து அடிக்கடி வந்து நோய்படுறது. ஒரு மாதம் நல்லாயிருக்கும், அடுத்த மாதம் வந்து கழிச்சல் ஏற்படும், பிறகு காய்ச்சல், அதுக்கு பின்னாடி சாப்பிடாமல் இருக்கிறது, குட்டி ஆடுகள் வந்து இறக்கிறது. இதனால் என்ன ஆகுனா லாபம் வந்து குறைஞ்சி போயிடும், மருத்துவரோட செலவு அதிகரிக்கிறது, வளர்ச்சி வந்து தடைபடும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதோ வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா தான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணால் மட்டுமே கூடிய சீக்கிரம் வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோடு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் போடுவேன். ஃபேஸை காமிச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து ஆடு சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆடு சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் வந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் ஆடு வளர்ப்பவங்களுக்கு வந்து இது ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் என்னென்னா, ஆடுகள் வந்து அடிக்கடி நோய்படுவதற்கான காரணம் வந்து நோய் மட்டும் கிடையாது, நாம் செய்யும் சில தவறுகள் காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் ஆடு வந்து அடிக்கடி நோய்படுவதற்கான முக்கிய காரணங்கள், அதை வந்து எப்படி தடுக்கிறது, எந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத விரைவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5000 சப்ஸ்கிரைபர் வரணும், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து வேறு விவசாயம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் நிறைய போடலான்னு இருக்கேன், ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சுத்தம் இல்லாத கொட்டகை. ஆடு அந்த இடம் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிருமிகள் வந்து வேகமாக பெருகும். கொட்டகையில் வந்து ஈரப்பதம், ஆட்டுச்சாணம், சிறுநீர் தேக்கம், குப்பைகள் இவையெல்லாம் இருந்துச்சுன்னா பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் அதிகரிக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா காய்ச்சல் வரும், நுரையீரல் நோய் வரும், கழிச்சல் ஏற்படும், கால் நோய் வரும், இதெல்லாம் ஏற்படலாம். அதனால் தினமும் சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெண்டாவது காரணம் என்னென்னா, ஈரமான தரை. பல விவசாயிகள் கவனிக்காத விஷயந்தான் இது. ஆடு எப்போதும் ஈரமான தரையில் இருந்துச்சுன்னா கால் அழுகல் வந்து ஏற்படும், பூஞ்சை தொற்று வரும், சுவாச பிரச்சனை வரும், ஓகேங்களா? மழைக்காலங்களில் இது அதிகமாக நடக்கும். கொட்டகை வந்து எப்போது வந்து உலர்ந்ததாக வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் நீர் விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆடுகளை வந்து முன்னாடி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொஞ்சம் காயிற வரைக்கும் ஆடுகளை கொஞ்சம் வெளியில் நிற்க வைக்கலாம். அடுத்து மூணாவது காரணம், தரமற்ற தீவனம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, செலவை குறைக்க என்ன செய்வாங்கன்னா பழைய தீவனத்தை வந்து பயன்படுத்துவாங்க. பூஞ்சை படிஞ்ச அந்த வைக்கோல், மக்காச்சோளம், பருத்தி கொட்டை இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா விஷத்தன்மை தான் ஏற்படும். இதனால் பசி வந்து குறைஞ்சி போயிடும், கழிச்சல் ஏற்படும், எடையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். காரணம் 4 என்னென்னா, குடிநீர் பிரச்சனை. ஆடுகளுக்கு எப்பயுமே சுத்தமான தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அழுக்கான தண்ணீர் வந்து குடிச்சிச்சு அப்படின்னா வயிற்றில் வந்து புழு வரும், கழிச்சல் ஏற்படும், தொற்று நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி தொட்டியில் எப்பயும் தினமும் சுத்தமாக கழுவி வைக்கணும். நம்ம மட்டும் சுத்தமான தண்ணி இப்போ நம்ம செம்பிளையே குடிக்கிறோம் அப்படின்னா செம்பை டெய்லியும் கழுவுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் சுத்தமான தண்ணி வந்து கொடுக்கறதுக்கு அதை கழுவிட்டு கொடுக்கணும். காரணம் 5 என்னென்னா, வயிற்றுப்புழு தாக்குதல். ஆடு வளர்ப்பில் அதிக நஷ்டத்தோட விஷயம் வந்து இந்த குடற்புழு தான். என்னென்னா இதனால் என்ன ஆகும், அறிகுறிகள் என்னென்னா உடல் மெலிவு வரும், கண் வந்து வெளுத்து போயிடும், வளர்ச்சி குறையும், கழிச்சலும் ஏற்படும். 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை புழு மருந்து கொடுக்கணும். 6வது காரணம், தடுப்பூசி போடாது. பல நோய்களை தடுப்பூசி மூலம் வந்து தடுக்க முடியும். உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த PPR, என்ட்ரோக்ஸ்மியா, கோட்ஃபாக்ஸு. தடுப்பூசி செலவு வந்து ரொம்பலாம் கிடையாது, குறையதான். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை தானே போடுறோம். அதில் என்னவங்க ஆயிரப்போகுது? நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ கூட நம்ம செலவழிக்க மாட்டோமா?
ஆனால் போடாமல் விட்டால் முழு அந்த ஆட்டு கூட்டமும் பாதிக்க நேரிடும், இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காய்ச்சல் தான் நம்ம மெதுவாக போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க, அதுவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மறக்காமல் தடுப்பூசி மட்டும் தவறாமல் போட்டுருங்க. அடுத்து கூட்ட நெரிசல் 7வது காரணம். சிறிய இடத்துல அதிக ஆடுகளை வச்சா காற்றோட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும், நோய் வேகமாக பரவும். ஒரு ஆடு நோய் பட்டுச்சு அப்படின்னா மற்ற ஆடுகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு தொற்று நோய் மாதிரி பரவும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதிய ஆடுகளை வந்து நேரடியாக சேர்த்தல், இதுதான் காரணம் 8. வெளியில் வந்து இருந்து வாங்கிய ஆடுகளை வந்து உடனே நம்ம ஆடுகளோட சேர்க்குறது. குறைஞ்சது ஒரு 15 நாளாவது அதை வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நம்ம வளர்க்குற ஆடுகளோட சேர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த ஆட்டிலேருந்து ஏதோ புதிய நோய் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9வது காரணம் பார்த்திங்கன்னா சத்து குறைவு. சிலர் வந்து பச்சை தீவனம் மட்டும் கொடுப்பாங்க, ஆனால் ஆடுகளுக்கு தேவையானது வந்து என்னது, புரதம், தாது பொருள், விட்டமின் இதெல்லாம் குறைஞ்சி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. 10வது காரணம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். மன அழுத்தம். அடிக்கடி வந்து இடமாற்றம், நீண்ட பயணம், அதிக வெப்பம் இதெல்லாம் ஆடுகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உடலை எதிர்ப்பு சக்தி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்பட ஆட்டின் ஆரம்ப அறிகுறிகள் என்ன தெரியுமா? ஆடு நோய்பட ஆரம்பித்தா சாப்பிடாது, தனியாக நின்றுக்கிட்டே இருக்கும், கண் வந்து சோர்வாக இருக்கும். நீங்கள் அது கண்ணை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கே வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சு இல்லை சளி பிடிச்சின்னா நம்ம கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அடுத்து மூக்கில் வந்து நீர் வரும், கழிசல் ஏற்படும். கழிசல்னால் வயிற்றுப்போக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். காய்ச்சல், எடை குறைதல் இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே கவனிக்கணும். நோய் வராமல் தடுக்க என்ன செய்யணும் அப்படின்னா தினசரி கொட்டகை வந்து சுத்தமாக இருக்கணும், சுத்தமான தண்ணி கொடுக்கணும், தரமான தீவனம் வந்து இருக்கணும். மாதந்தோறும் உடல் பரிசோதனை, எடை கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி கால அட்டவணைப்படி தடுப்பூசி, இந்த புழு மருந்து இது எல்லாமே கட்டாயம் கொடுக்கணும். இப்போ ஒரு வெற்றிகரமான ஆடு வளர்ப்பாளர் ரகசியம் என்ன தெரியுமா? வெற்றி பெற ஆடு அந்த வளர்ப்பாளர்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னா நோய் வராமல் தடுப்பாங்க, சுத்தத்தை வந்து பராமரிப்பாங்க, சரியான தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், தடுப்பூசி வந்து தவறாமல் போடுக்கணும். அதனால்தான் அவர்களோட ஆடு வந்து ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் வளரும். ஆடு அடிக்கடி நோய்படுவது வந்து காரணம் வந்து அதிர்ஷ்டம் இல்லை, பெரும்பாலும் பராமரிப்பு முறைகள் தான் காரணம். சுத்தமான கொட்டகை, தரமான தீவனம், சுத்தமான தண்ணீர், புழு மருந்து, தடுப்பூசி ஆகிய 5 விஷயங்கள் வந்து சரியாக நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா ஆடுகளோட நோய் பாதிப்பு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆடு வளர்ப்பு தகவலோடு உங்களோட சந்திக்கிறேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.